பேனிக்னு சொல்கிறோம். பேனிக் அப்படின்னா பீதி. இன்னொன்று வந்து ட்ரூமான்னு சொல்கிறோம். அதாவது ஏதாவது ஒரு காலகட்டத்தில் வந்து ஏற்பட்ட அதிர்ச்சியான சம்பவங்கள் நினைவுக்கு வந்தால் அவங்க வந்து அந்த இடத்துக்கு போக மாட்டாங்க, அந்த இடம் மாதிரி உள்ள இன்னொரு இடத்துக்கும் போக மாட்டாங்க, அதே மாதிரி மனிதர்கள் இருக்கிறவங்க இடத்துக்கும் போக மாட்டாங்க. இது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு வகையான பீதியும் அதிர்ச்சியினால் வரக்கூடியது. இன்னும் ஒரு சிலருக்கு வந்து என்னென்னா, தன்னை வந்து எப்படி கற்பனை பண்ணி வச்சுருப்பாங்கன்னா, நான் வந்து உயர்ந்த இடத்துல உள்ளேன், அல்லது நான் வந்து இவ்வளவு ஒரு பொசிஷன் உள்ளேன், இது போய் நான் போய் இங்கே போய் இருந்தால் என்னை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படின்னு எண்ணத்துலையும் கூட அவங்க வந்து தவிர்ப்பாங்க. அதாவது பொது இடத்துக்கு வர்றதையும் பொதுமக்களோடு பழகிறதையும் பொதுமக்களை விட்டு விலகி வாழுங்கிறதும் ஒரு வகையான கடந்த கால அதிர்ச்சி அல்லது பேனிக் அப்படிங்கிறதுனுடைய வெளிப்பாடு தான். அந்த பயத்துக்கும் அந்த பீதிக்கும் அதிர்ச்சிக்கும் ஒரு மார்க் கேள்விக்கு ஒரு வார்த்தை பதில் மாதிரி கிடையாது. அப்போ ஒவ்வொன்றையும் நாங்கள் வந்து அதை முழுமையாக பகுப்பாய்வு செய்து அந்த எண்ண தூண்டல் அல்லது படபடப்புக்கான காரணம் அல்லது அந்த பீதி ஏற்பட்டு உடல் நடுக்கத்துக்கான காரணம் அல்லது அந்த அதிர்ச்சி ஏற்பட்டு அதை தவிர்க்கிறதுக்கான காரணத்தை கண்டறிந்து அதை வந்து ஒன் பை ஒன்னாக தான் குறைக்க முடியும். அதாவது அவர்சன் தெரப்பின்னு சொல்லுவோம். சில நேரங்களில் வந்து அவர்கள் அந்த விஷயத்துலேருந்து வெளியில் வர முடியாமல் இருக்கிறதுக்கு அந்த மாதிரி அவர்சன் தெரப்பி கூட தேவைப்படும். இன்னொரு வகையில் என்னென்னா டீசென்சிட்டைசிங், அவர்களுடைய அந்த கூர்மையான சென்சிட்டிவ்னஸை கண்டறிந்து அதை மாற்றக்கூடிய உளவியல் சிகிச்சை தான். சொல்ல முடியாத அழுத்த நினைவுகள், அடக்க முடியாத அழுகை, கட்டுப்படுத்த முடியாத கோபம், தாங்க முடியாத கஷ்டம், தன்னை யாரும் புரிந்து கொள்வதில்லை என்ற ஏக்கம், அதிகமான பயம், தூக்கமின்மை, உடல் சார்ந்த வலி, இன்னும் இது போன்று பல சிக்கல்களிலிருந்து விடுபட நாங்கள் உதவுகிறோம். அணுகவும். உளவியல் முதல் உதவிக்கு MSK ஜஸ்ட் கால் 93 602 53 930. MSK லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன்.